சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது எலும்பு அப்படின்றது வந்து ரத்தம் அதிகமாக பாயக்கூடிய ஒரு பகுதி. அப்படி இருக்கக்கூடிய இந்த ரத்தம் அதிகமாக பாயக்கூடிய எலும்புல ஒரு முறிவு ஏற்பட்டு அதனால நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும்போது எலும்பு வந்து கூடாம இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். 90% எலும்பு வந்து மறுபடியும் கூடக்கூடிய சக்தி உடையது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா உடனே வந்து அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு ரத்த கட்டு, அந்த ரத்த கட்டுல நிறைய அணுக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம்னா எலும்பு மறுபடியும் உருவாகிறதுக்கான ஹார்மோன்ஸை சுரக்கும். அது மூலமா நமக்கு புதுசாகவே எலும்பு உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால தான் ஒரு சின்ன மாவுக்கட்டில் கூட நம்ம எலும்பு முறிவை சரி பண்ணிட முடியுது. எலும்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளோ இருக்க. இப்போ மசில்ஸ், அதாவது சதைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். சதைகள் அப்படின்றது இதுதான் வந்து நம்மளுடைய எலும்புகளை இயக்கக்கூடிய சக்தி பெற்றது. மசில் இல்லை அப்படின்னு சொன்னால் எலும்புகள் இருந்து எந்த பயனும் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் மட்டும் தான் இருக்கும், ஒரு பில்லர் மாதிரி இருக்குமே தவிர அந்த கை கால் அசைவு இதெல்லாம் இல்லாமல் போயிடும். ஸோ மசில்ஸ் வந்து அதுதான் வந்து நம்மளுடைய இயக்கக்கூடிய மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் வந்து மசில்ஸ் தான்.